டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது ஏ என்பவர் தனியா ஒரு ரயில்வே ட்ராக்கை 22 நாள்ல போடுவாரு. பி என்பவர் அதே ரயில்வே ட்ராக்கை தனியா 11 நாள்ல போடுவாரு. ஏபிசி 3 பேர் சேர்ந்து அதே ரயில்வே ட்ராக்கை 5 நாள்ல போடுவாங்கன்னா சி மட்டும் தனியா போட்டா அந்த ரயில்வே ட்ராக்கை எத்தனை நாள்ல போடுவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் மட்டும் வெறும் 49 rupees. இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இதுல லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டட் வீடியோ பிளஸ் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கிளாஸ் பத்தி வேற டீடைல் வேணும்னா மேல இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏ மட்டும் தனியா ஒரு ரயில்வே ட்ராக்கை 22 நாட்கள் போட்டு முடிப்பாரு. பி மட்டும் தனியா அதே ரயில்வே ட்ராக்கை 11 நாள் போட்டு முடிப்பாரு. ஏபிசி 3 பேர் சேர்ந்து 5 நாட்கள் போட்டு முடிப்பாங்கன்னா சி மட்டும் தனியா அந்த ரயில்வே ட்ராக் போட்டா எத்தனை நாள்ல போட்டு முடிப்பாருன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 3 வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன இருக்குது 22 11 5. ஸோ டேரக்டா 11 கேன்சல் பண்ணலாம். 11 கேன்சல் பண்ணுமா 2 1 5. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண மாதிரி இல்லை. அப்போ அப்படியே பெருங்க 11 2 × 1 × 5 = 110. இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா 110. ஸோ அதை அப்படியே இங்கே ரைட் பண்ணிக்காங்க 110. 22 எத்தனை டைம் இருக்குன்னா 110 வரும் 5 டைம். அதேமாரி 11 எத்தனை டைம் இருக்குன்னா 110 வரும் 10 டைம். 5 எத்தனை டைம் இருக்குன்னா 110 வரும் 22 டைம். ஸோ பாருங்க இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 22 அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ இதில் 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 22லேருந்து ஏவையும் பியும் மைனஸ் பண்ணால் சி ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை நேரம் செய்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ 22 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 5 + 10 15. 15 மைனஸ் பண்ணால் சி = 7. ஸோ இந்த 7 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ மொத்த வேலை பாருங்க, மொத்த வேலை 110. ஸோ இந்த 110ஐயும் இந்த 110 வேலையும் சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. அப்போ 110/7 அப்படியே கேன்சல் பண்ணால் 15 7 105 மீதி 5/7. ஸோ அப்போ சி மட்டும் தனியாக 15 5/7 நாட்கள் செய்து முடிப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.